அஸ்யூம் தட் உங்களுக்கு இப்போதைக்கு அந்த ரிசல்ட் தெரியாதுன்னு வச்சுக்குருவோம். ஓகேவா? அப்ப எப்படி ட்ரை பண்ணுவீங்க? டைரக்ட்டா ரிசல்ட் தெரியாது. நான் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற மெத்தட சொல்ல ட்ரை பண்றேன். டைரக்ட்டா சொல்லல அதனால. சரி ஆப்ஷன் எடுத்து அப்படியே இதில தூக்கி போடுங்க. T = 1ன்னு போடுங்க. ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது என்னவா மாறிரும்? கிவன் சீரிஸ். சம்மேஷன் 1/nன்னு வந்துருமா? கரெக்ட்டு தானே. Pக்கு பதிலா 1 போடப் போறோம். 1/n/pன்னு இருக்கு. இது வந்து என்னது ஆக்சுவலி டைவர்ஜ் ஆகுமா? டைவர்ஜென்ட். ஆனா இங்க கொஸ்டின் என்ன இருக்கு? எப்ப கன்வெர்ஜ் ஆகும்ன்னு கேட்குறாங்க. இத எடுத்துடலாமா? கரெக்ட்டா? அடுத்து பாருங்க. நான் எப்படி யோசிக்கிறேன்னு. இந்த P லெஸ் தென் 1க்கும் P நாட் ஈக்குவல் டூ 1க்கும் சூட் ஆகுற மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்குறேன். ஈஸியா. யாராவது கெஸ் பண்ணுங்க. இப்ப ஈஸியா. Pக்கும் சூட் ஆகணும். அதாவது P லெஸ் தென் 1 இருக்கணும். P நாட் ஈக்குவல் டூ 1 இருக்கணும். C அண்ட் D. D. ஆ 0. நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? தெரியாத தெரியாத கொஸ்டின் ஆக்சுவலி ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன மாரி அப்ரோச் பண்றோங்கிறது தான் முக்கியம். ஆ ஏன்னா யூசுவலா இந்த கொஸ்டின எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா இப்படி தான் டீச் பண்ணுவாங்க. படிச்சிருப்பீங்கள்ல. இப்படி இருந்தா கன்வர்ஜென்ட், இப்படி இருந்தா டைவர்ஜென்ட்டோட முடிச்சுருவாங்க. அப்படி பண்ண வேணாங்கிறது தான் என்னோடது. ஈக்குவல் டூ 0 எடுத்துக்கங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க என்ன வரும்? சம்மேஷன் 1/n/0. n/0 1 ஆயிருமா? அப்ப சிம்ப்ளி கிவன் சீரிஸ் என்னவா மாறிரும்? சம்மேஷன் 1ன்னு வந்துரும். நீங்க பாட்டுக்கு 1ன்னா கான்ஸ்டன்ட் தானே கன்வர்ஜென்ட்ன்னு சொல்லிறக்கூடாது. இதோட அர்த்தம் என்ன? 1 + 1 + 1 எத்தன டைம் போடணும்? இன்ஃபினிட்டி டைம்ஸ் போடணும். அப்பன்னா இது என்ன ஆகும் ஆக்சுவலி? டைவர்ஜ் ஆகும். C-யும் D-யும் எடுத்துறலாமா? மீதி என்ன மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஆனா நீங்க பெரிய கஷ்டமான கொஸ்டினுக்கு இந்த அப்ரோச் படி போனீங்கன்னா ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா P > 1 ஆன்ஸரு. அப்ப என்னதான் பண்ண முடியும் அவங்க? P < 1 1, நாட் ஈக்குவல் டூ 1, ஈக்குவல் டூ 1 இப்படி தான் போடுவாங்க. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, P < 0ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? P < 0வும் P < 1ம் என்ன அர்த்தம்? இதுக்குள்ள இது இருக்கும் இல்லையா? இப்ப ஆன்ஸர் இருந்தா 2 ஆன்ஸர் இருக்க மாரி வந்துரும். அத வச்சே நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் பரவால்ல. நான் இந்த 4 ஆப்ஷன் ஏன்னா 1 கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. பட் P < 0ன்னா அதுவும் இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாரி வந்துரும். 0வோட கீழ இருக்க எல்லா நம்பரும், இது 1வோட கீழ இருக்க எல்லா நம்பருங்கிறப்ப, ஒரு 2மே ஆன்ஸரா இருக்காதோ! அப்படிங்கிற டவுட் நமக்கே வந்துரும். 2க்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது P < 0 கிடைக்கும். இந்த மாரிலாம் கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே. இத அப்படியே ஜெனரலைஸ் பண்ணிறலாம். என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு ஹார்மோனிக் சீரிஸ் அப்படின்னு பேரு. இந்த ஹார்மோனிக் சீரிஸ் வந்து எப்ப கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா, இந்த கீழ இருக்கிற அந்த P வந்து > 1 இருக்கும்போது, அதே மாரி எப்ப இது டைவர்ஜ் ஆகும் அப்படின்னா, இப்ப நம்மளே சொல்லிட்டோம். P < = 1. ஈக்குவல் டூ 1க்கும் டைவர்ஜ் தான் ஆகும். சரியா? இது கன்வர்ஜஸ்க்கு. அப்படி ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, நீங்க டக்குனு என்ன பண்ணிருங்க, இந்த மாரி எடுத்து செக் பண்ணிருங்க. இதுவும் தேவைப்படும். இன் பர்ட்டிகுலர் நம்ம கம்பேரிசன் டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுல தேவைப்படும். இஃப் > 1 இங்க நான் ஸ்மால் p போட்டுக்கிறேன். ஆக்சுவலா அது எக்ஸாம்ல கேப்பிட்டல் P தான் போட்டிருந்தாங்க. அதனால அதுல கேப்பிட்டல் P இருக்கும். யூசுவலா நம்ம ஸ்மால் p தான் போடுவோம் இதுக்கு. டைவர்ஜஸ் லெஸ் தென் ஆர் சரி இந்த P < 1ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? P நெகட்டிவா இருக்கலாமா? நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்? P நெகட்டிவும் சேர்த்து தான் < 1 யோசிச்சு பாருங்க. ஆ நீங்க ஒண்ணும் இல்ல. Pக்கு பதிலா -1 போடுங்களேன். ஜெனரலா யோசிக்க வேணாம். சிம்பிளா எக்ஸாம்பிள் எடுங்க. நான் கேட்ட என்ன கேள்வின்னா, P நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். அதாவது இந்த P < 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அங்க என்ன எழுதியிருக்கோம் நம்ம? டைவர்ஜஸ் எழுதியிருக்கோம்.
இந்த டைவர்ஜஸ்ங்கிறது நெகட்டிவ் பீக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா? அப்ப நீங்க என்னன்னா, ஜெனரலா யோசிக்காம ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. டேக் P ஈக்குவல் டூ -1 ஓகேவா? அப்ப இந்த சீரிஸ் எப்படி மாறிரும்? சம்மேஷன் நீங்க சொன்ன மாரி 1/n⁻⁻1 வருமா? அது சம்மேஷன் ன்னு வந்துரும். கரெக்ட்டா பாருங்க. இப்ப இது புரியும்னு நெனைக்கிறேன். சரி இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 1/n⁻⁻1 n⁻⁻1 மறுபடியும் எப்படி எழுதிக்கலாம்? சம்மேஷன் மேல ஒரு 1 மறுபடியும் டிவைடட் பை 1/n எழுதலாமா? அப்ப இந்த எண் வந்து மேல மேல வந்துரும் இல்லையா? ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா, அப்ப சம்மேஷன் n வந்துருமா? இது டைவர்ஜென்ட் வந்துருமா? அப்ப அந்த p ≤ 1ங்கிறதுக்குள்ள நெகட்டிவ் pயும் அடங்கியிருக்கு. 0 டூ 1ன்னு மீனிங் இல்ல. கரெக்ட்டா? மேபி அத வச்சு கூட எங்கேயாவது ட்விஸ்ட் வைக்கலாம் கொஸ்டின்ல. அதனால தான் இந்த இடத்த சொல்றேன். அதனால இந்த இடம் வந்து p ≤ 1ங்கிறது இதோட மீனிங் என்னன்னா, நான் இப்படியே எழுதுறேன். -+1 இதோட அர்த்தம். +1 இன்க்ளூசிவ். இதோட அர்த்தம் என்னன்னா, ஓப்பன் இன்டர்வல் 1, இங்க வந்து 1 வந்து எக்ஸ்க்ளூசிவ். சேர்க்கக்கூடாது. இங்க 1 சேர்த்துக்கலாம். இதான் அர்த்தம். p யோட வேல்யூ. பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின்னு, ரீசென்ட்டா நடந்த பிஜிடிஆர்பி 2025. கொஸ்டின் வந்து எப்படி யோசிச்சு எடுக்குறாங்க? அல்லது என்ன எந்த அளவுக்கு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பாருங்க. நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினே சொல்றேன். எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆப்ஷன் இருக்கா ஏ, அது இருக்கு அந்த கொஸ்டின்ல. வேற ஒரு இடத்துல இருக்கும். எது எது இருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த கொஸ்டின் இல்ல. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இந்த பிஜி 2025ல கேட்டதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, the collection of all sequences whose terms வந்து ஆர் த இண்டீஜர்ஸ் 0 and 1. இந்த வேர்டிங் கூட அப்படியே இருக்கு. இது இருக்கு. ஆன்ஸர நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு எது எது இருந்துச்சுன்னு பிக் பண்றேன். இது அப்படியே இருக்கு. அதே மாரி இந்த செட் ஆஃப் ஆல் சர்க்கிள்ஸ் இன் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் அது அப்படியே இருக்கு வேர்டிங்ஸ். எதையுமே மாத்தல. தேல ஆரம்பிச்சு பிளேன் ஹேவிங் ரேஷனல் ரேடியை அண்ட் சென்டர்ஸ் வித் ரேஷனல் கோஆர்டினேட்ஸ் அப்படியே டிட்டோவா இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? எனி கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லென்த். இந்த 2 இடத்துலயும் செட்டுன்னு போட்டு இங்க செட்டு, இங்க கலெக்ஷன் இருக்கா? இங்க மறுபடியும் கலெக்ஷன் இருக்கா? இந்த வேர்டிங் கூட மாத்தல. இது அப்படியே டிட்டோவா இருக்கு. அப்புறம் 4வது இடத்துல த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ்ன்னு இருக்கா? இதுக்கு பதிலா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு மட்டும் மாத்திருக்காங்க. அதாவது பிஜி 2025ல கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏபிசி வேற வேற இடத்துல இருக்கு. ஆ ஓகேவா? இருக்கு. டிய மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 1னையாவது மாத்தணுமே நினைச்சிருப்பாங்க போல. இப்படி மாத்திட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிறது நம்ம நெறைய தடவ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டு தானே? நம்மளே நெறைய தடவ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் கேட்குறாங்க. இப்ப கான்செப்ட்ங்கிறது அவ்வளோதான். இதுக்கு மேல ஒண்ணும் போ முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் கலெக்ஷன் இருக்கா? சரி ஓகே. இன்டர்வல்ஸ் தான். தி செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ். 4யுமே பார்த்துருவோம். இத வேணா நான் ஈன்னு வச்சுக்கிறேன். டிஸ்கஸ் பண்ணி. ஆப்ஷன் ஈன்னு வச்சுக்கிறேன். தி செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. முதலுக்கு ஆன்ஸர் சொல்லுங்க. என்ன வரும்? எது அன்கவுண்டபிள்னு கேட்டிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் சீக்வென்சஸ் ஹூஸ் டெர்ம்ஸ் ஆர் த இண்டீஜர்ஸ் 0 அண்ட் 1. சரியா? இதோட கார்டினாலிட்டி என்ன ஆகும்? 2 பவர் அலப் நாட்ன்னு வரும். இப்ப கார்டினாலிட்டி வந்து ஈக்குவல் டூ என்ன ஆயிரும்? டி அப்படின்னு வந்துரும். கன்டினியூம்னு வந்துரும். அப்ப இது வந்து அன்கவுண்டபிள். சின்னு எழுதுறேன். தட் இஸ் அன்கவுண்டபிள். 2வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா? தி செட் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஹேவிங் ரேஷனல் ரேடியை அண்ட் சென்டர்ஸ் வித் ரேஷனல் கோஆர்டினேட்ஸ். இது எத கலெக்ட் பண்றாங்கன்னா, சர்க்கிள்ஸ கலெக்ட் பண்றாங்க ஓகே. பட் எல்லா சர்க்கிளையும் கலெக்ட் பண்ணல. அதோட ரேடியஸ் வந்து ரேஷனல் நம்பரா இருக்கணும் கரெக்ட்டா. அதே மாரி அதோட சென்டர் ஏன்னா சென்டர்ங்கிறது நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் 2 வேணும் இல்லையா? 2மே ரேஷனல் கோஆர்டினேட்ஸா இருக்கணும். அப்ப இத நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த செட் வந்து ஈக்குவலன்ட் டூ மொத்தம் 3 ரேஷனல் நம்பர் ஆயிடுச்சா? ரேடியஸ்க்கு ஒரு ரேஷனல் நம்பர். சென்டர்ல 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால அதுக்கு ஒரு 2 கோஆர்டினேட்ஸ். அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா, q கிராஸ் q கிராஸ் q கரெக்ட்டா? இது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க.
3 ரேஷனல் நம்பர் எடுக்கணும் அவ்வளோதானே அர்த்தம். இது வந்து கவுண்டபிள். இது 3 நம்பர் தானே இருக்கு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் இது வந்து உங்களுக்கு நமக்கு என்னவாயிரும்? கவுண்டபிள் ஆயிரும் இல்லையா? அல்லது ஃபைனைட் நம்பர். ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னவாயிரும்? கவுண்டபிள். அப்ப இது வந்து கவுண்டபிள். சின்னு போடுறேன். வேணா சி போட்டுக்கிறேன். கவுண்டபிள். அடுத்து பாருங்க. எனி கலெக்ஷன் ஆஃப் டிஜாயின்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லென்த். நல்லா பாருங்க. டிஜாயின்ட் இன்டர்வல்ஸ கலெக்ட் பண்றோம். ஒரு இன்டர்வல் என்னன்னு கேட்கல. அதுவும் பாசிட்டிவ் லென்த். ஆக்சுவலா பாசிட்டிவ் லென்த் தான். நெகட்டிவ் லென்த் ஒண்ணு கிடையாது. நெகட்டிவ் லென்த்ன்னு ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல. சும்மா பாசிட்டிவ் லென்த் தான். கலெக்ஷன் ஆஃப் டிஜாயின்ட் இன்டர்வல்ஸே கவுண்டபிள் தான். கவுண்டபிள் தான். செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. என்ன வரும்? கவுண்டபிளா? அன்கவுண்டபிளா? என்ன பிரைம் நம்பர்ன்னு கேட்டோனே டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. வெரி சிம்பிள். பிரைம் செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் n. கரெக்ட்டா? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இவ்வளவுதான் யோசிக்கணும். என்னங்கிறது கவுண்டபிளா? சப்செட் ஆஃப் எனி கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அப்ப இதுவும் என்னவாயிரும்? கவுண்டபிள் கணக்குல வந்துரும். ரைட். இந்த ஈக்கு வாங்க. இதுல எத கலெக்ட் பண்றோம்? the set of intervals with the rational end points. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம் எனக்கு. இந்த செட்ல இருக்கிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. கரெக்ட்டா பாருங்க. எண்ட் பாயிண்ட் ரேஷனல் நம்பரா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு சொல்லல. அதே மாரி கவுண்ட் பண்றது இந்த பர்ட்டிகுலர் இன்டர்வலுக்குள்ள இருக்க நம்பர கேட்கல. அப்படி பார்த்தா அது அன்கவுண்டபிள் ஆயிரும். செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் இது ஒரு இன்டர்வல். இது 1. இதே மாரி வந்து நான் என்ன பண்ணலாம்? ஒரு 1/2 ஒரு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 1/2வும் 2வும் ரேஷனல் நம்பர். அப்ப இது 2வது இன்டர்வல். இப்படி சொல்றாங்க. அதாவதுனா ஆர்டர் படி இல்ல. கவுண்ட்ங்கிறது இதுதான். மாரி உங்களுக்கு ரேஷனல் சொல்லப்போனா மேலேயே சொல்லிட்டோம். செட் ஆஃப் டிஜாயின்ட் இன்டர்வல்ஸ் என்னதான் நமக்கு? கவுண்டபிள் தான். அப்ப இதுவும் என்னதான் வந்துரும்? கவுண்டபிள்னு வந்துரும். ரைட்டா? மொத்தம் இந்த 2 எக்ஸாம்லயுமே இந்த அன்கவுண்டபிள் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே குயிக்கா பார்த்துடலாம். ஹிட் பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எட்செட்ரா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். லிமிட் பாயிண்ட்டா இருக்கணும் அப்படின்னா, செட் எல்லாமே. ஒரு செட்டுக்கு ஒரு நம்பர் லிமிட் பாயிண்ட்டா இருக்கணும்னா, அதோட எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும், இந்த செட்ல இருக்கிற இன்ஃபைனைட்லி மெனி டெர்ம்ஸ் இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கேப்பிட்டல் என் நேச்சுரல் நம்பர் அதுக்கு 1 வந்து லிமிட் பாயிண்ட்டா இருக்குமா அப்படின்னா, மாரி நான் ஒரு நெய்பர்ஹுட் போடணும். உள்ள இந்த செட்ல இருக்கிற நெறைய நம்பர்ஸ் உள்ள வரணும். இன்ஃபைனைட்லி மெனி வரணும். இப்ப சப்போஸ் நான் ரேடியஸ் வந்து 0.25 அதாவது சின்னதா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்க. இந்த பக்கம் போனோம்னா 0.75 இந்த பாயிண்ட். இந்த பக்கம் போனீங்கன்னா 1.25 வரும். இதுக்குள்ள நெறைய ரேஷனல் நம்பர் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஒரே ஒரு ரேஷனல் நம்பர் 1 தான் இருக்கும். இப்போ 1 வந்து லிமிட் பாயிண்ட் கிடையாது. சேம் ரீசன் 2, 3, 4, 5 எதுவுமே லிமிட் பாயிண்ட் கிடையாது. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n-க்கு லிமிட் பாயிண்ட் கிடையாது. கரெக்ட்டா? நல்லா கவனிங்க. லிமிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க பாட்டுக்கு நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட் நெனச்சு 0வ சூஸ் பண்ணிக்கக்கூடாது. 0ன்னு இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்கன்னா, 0 இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் n அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆன்ஸரேவும். நோ லிமிட் பாயிண்ட். n-க்கு லிமிட் பாயிண்ட் கிடையாது. மத்த 2 செக் பண்ண கரெக்ட்டா? a, bக்கு என்ன லிமிட் பாயிண்ட் வரும் அப்படின்னு. ஓப்பன் குளோஸ்ட் இன்டர்வல் a, b. இந்த ஏவும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்டா இருக்கும். அப்ப எவரி பாயிண்ட் ஆஃப் குளோஸ்ட் இன்டர்வல் a, b பாத்துக்கங்க. இந்த இடத்துல ஓப்பன் குளோஸ்ட் போட்டு a இல்ல. a இருக்கு. ஆனா இதுல வந்து ab மட்டும் தான் இருக்கு. பட் இதுக்குள்ள இருக்க நம்பரும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்டா இருக்கும். இந்த செட் பிராக்கெட் பாத்துக்கங்க. தப்பு. அப்புறம் ரேஷனல் நம்பருக்கு. ரேஷனல் நம்பர் இது மாரி பார்க்கலாமா அப்படின்னா, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இது ரேஷனல் நம்பர் செட் எடுத்துக்கிட்டேன்னா, 0.75 to 1.25க்குள்ள ஏகப்பட்ட ரேஷனல் நம்பர் இருக்கும். கரெக்ட் தானே? ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 1ங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் q.
எவரி ரியல் நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் √2ன்னு எடுத்துக்கங்களேன். இந்த √2 ஓட நெய்பர்ஹுட்ல என்ன இருக்கும்? நெறைய ரேஷனல் நம்பர் இருக்கும்.